இலவச கூப்பன் 8000க்கு தரேங்கிறாரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர், இப்போ தற்காலிக முதலமைச்சர். இந்த 2026 மக்களெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி ஆகாத போகாததெல்லாம் கொடுத்து மக்கள் ஒரு வட்டம் கூட யூஸ் பண்ணலைங்க. இங்கே பாருங்க, காலில் ஏதாவது யூஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்படி கார்பரேட்டுக்காரனை சம்பாதிக்க விட்றாங்களே தவிர மக்களுக்கு ஒரு புனிதமான முறையில் கொடுத்தா யாரும் கீழே போடுவாங்களா? எது தேவையோ அதை விட்டுறாங்க. ஆண்டிவேட்டி தொகுதியில் 26 வருஷமாக விவசாயிகள்லாம் போராடுறாங்க. மழைகள்லாம் உரிய காலத்தில் பெய்யாமல் போயிச்சு போகிறதுனால கம்மாயெல்லாம் விரிவளர்ந்து போயிடுது. அதனால் முல்லை பெரியார் அந்த பென்னிக்குவிக்கு தெய்வமாக கட்டி கொடுத்து 7 மாவட்ட புண்ணியம் பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பென்னிக்குவிக்கில் பார்த்திங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்கிலேருந்து காமியவண்டம்பட்டியிலேருந்து ராட்சச குழாய் மூலமாக பல கோடி ரூபா எஸ்டிமெண்ட் போட்டு அதை பாதுகாப்பாக கொண்டு வந்து நம்ம கம்மாய் நீர்நிலைகள் எல்லாம் பெருக்குனா இன்றைக்கி குடிநீர் எல்லாம் விவசாயிகளுக்கும் பயன்பெறும், அதோட மக்களுக்கும் வந்து குடிநீருக்கு ஆகும். அப்படி இதெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கி நான் செருப்பை கொடுத்தேன், விளக்கமாற கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கடுகாமட்டு கூட யூஸ் பண்ணாத யூஸ்லெஸ்ஸை பூரா கொடுக்குறாங்க. சொந்த செலவில் முள்ளையார் கட்டுங்க வெள்ளைக்காரன் தாலியை பசியை விற்று சொந்த செலவில் இதே மாதிரி செருப்பை கொண்டு அடித்து வரட்டி விட்டேன். அந்த நன்றியற்ற ஜனங்க இப்போ நினைக்கிறேன் அவருடைய ஒன்றுக்கையும் நம்ம ஒன்றுக்கையும் இருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வேர்வை நெத்தி வேர்வை அவருடைய மூத்திரத்தை நம்ம வந்து இன்றைக்கி தண்ணி குடிக்கிறேன். அதை நன்றி நினைக்கணும். சின்னம்னூரில் ஒரு பொம்பளை சொல்லுதா, எப்பா அவங்க பேரைக்கு போயிருந்தாங்களாம், இந்த ஒவ்வொரு நெல்மணிலையும் ஒரு தாத்தா தெரிகிறாங்க. அன்றைக்கி எந்த டெக்னாலஜி இல்லையா, கட்டுறப்ப மழை கொண்டு வண்டு பாம்பெல்லாம் கடிச்சு 500 பேருக்கு மேலே உயிரிழந்தாங்களாம். ஏன்னா தமிழர்களாம் அங்கங்கே நான் வர நீ வர. இன்றைக்கி அதை 2 முட்டை பையை செக் பண்ணி முல்லை பெரியார் சிரத்தையில் உடைக்க திட்டம் போகுது. அதெல்லாம் கட்டடத்தில் தான் எல்லா பேரும் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. மதுரை கலெக்டர் ஆஃபீஸு, ஆமாம், மதுரை மெட்ராஸில் சார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம் வெள்ளைக்காரன் கட்டினது. இவங்க போகிற ரோடு பேருந்து இன்னுக்குலாம் போயிரு 1 மாதத்தில் காலியாக 99 வருஷம் அடிக்கிறான் டிஎம்கே கொள்ளையா அடிக்கிறான். இதை நாம எல்லாம் தடுக்கணுமுன்னா உங்கள் பொண்ணான வாக்குகள் எல்லாம் பாஜக கூட்டணியான ரெட்டலைக்கு போடணும். மீண்டும் நமக்கு எடப்பாடி வரணும், வந்தால் தானே கவலை தீரும்னு கேட்டுக்கிறேன். என்னான்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். சிந்திக்க ஒரு நொடி சேமிக்க பல நொடி மக்களே. அதனால் சுட்டடித்த சூரியனுக்கு இன்னும் ஓய்வு கொடுப்போம். என்ன இரட்டை இலைக்கு வாக்களிப்போம், தாமரையை மலர வைப்போம், குக்கரில் சோறாக்கி சாப்பிடுவோம், மாம்பழத்தை சாப்பிடுவோம். இப்படியெல்லாம் அருமையான கூட்டணி சின்னங்களை ஆதரித்து தமிழ்நாட்டை மீண்டும் போதை நகரமாக இருக்கக்கூடியதை மாற்றி புனித நகரமாக மாற்றுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க மக்களை. உங்களது பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை சின்னத்திற்கு, மாம்பழத்துக்கும், குக்கருக்கும், தாமரைக்கும் அங்கங்கே இருக்கக்கூடியவங்களா நல்லா வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தயவு செஞ்சு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். காசு வேணான்னு பெருசில் நிம்மதி வேணும். அத்தகைய நிம்மதி இளைஞர்கள்லாம் நீ போதை ஊசி போட்டு வித்துறாங்க. அதெல்லாம் நம்ம மாற்றி அளிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வாக்களிப்பில் வந்து இரட்டை இலைக்கு நம்ம வாக்களிக்கணும். நன்றி. நான் வருகிறேன். ஆண்டிவேட்டி பிரச்சாரணி பிரிவு தலைவர் பிஜேபி. நன்றி.